சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 5ஆம் பகுதி. மகிழ்ச்சி அடைதல். மணிகண்டனுக்கு குருவாக இருப்பது எந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியமோ என்று எண்ணும் அளவிற்கு முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணி ஆனந்தம் கொண்டார். கல்வி பயின்ற காலமும் முடிவுற்று அரண்மனை அடையும் நேரமும் மணிகண்டனை நெருங்கியது. மணிகண்டன் தனது குருவானவரை கண்டு குருதட்சணை அளித்து அவரிடம் ஆசி பெற்று தன் இல்லத்திற்கு செல்ல தன் குருவை காண அவர் இல்லம் நோக்கி சென்றார். குருவிற்கு குருவாகுதல். மணிகண்டனின் நோக்கத்தை அறிந்த குருவும் அவர் அளித்த தட்சணையையும் மனதார பெற்றுக்கொண்டு ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாங்கி கொண்டார். குருவின் முகத்தில் காணப்பட்ட நிலையை கண்ட மணிகண்டனும் தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று குருவிடம் பணிந்து நின்றார். சில நொடிகள் யோசித்த குருவும் மனதில் தைரியத்துடன் மணிகண்டனிடம் தன் மனதில் இருந்து வந்த பல நாள் கவலைகளை அவரிடம் கூறினார். அதாவது தனக்கென்று இருக்கக்கூடிய மகனும் பேச இயலாமல் இருப்பதை மணிகண்டனிடம் கூறி என் மகனுக்கு பேச்சு அளிக்க முடியுமா என்று கேட்டார். குருநாதரின் விருப்பத்திற்கேற்ப அவ்விதமே ஆகட்டும், கவலை கொள்ள வேண்டாம் என்று உரைத்து குருநாதரின் மகனை அழைத்து தான் கொடுத்த தட்டில் இருந்த கனியை எடுத்து குருவின் மகனிடம் கொடுத்தார். பின்பு அவ்விடமே அக்கனியை உண்ணச் சொன்னார். மணிகண்டனின் கூற்றுக்கிணங்கி அப்பாலகனும் அக்கனியை உண்டார். கனியை உண்டு முடித்ததும் மணிகண்டன் பாலகனை கண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கவனத்துடன் பார். இப்பொழுது நான் உன்னிடம் என்ன உரைக்கின்றேனோ அதை மீண்டும் என்னிடம் நீ உரைக்க வேண்டும் என்று கூற அவனை தன் அருகில் அழைத்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய என்றும் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை கூறி இப்பொழுது என்னிடம் உரை என்று கூறினார். பாலகன் சொல்ல முயலுகையில் அவன் கண்ட பகுதியில் தன் கரங்களால் மென்மையாக அழுத்தியதில் நிகழ்ந்தது ஒரு அற்புதம். அதாவது மணிகண்டன் கூறிய பஞ்சாட்சர மற்றும் அஷ்டாட்சர மந்திரத்தை கூற அவனும் அம்மந்திரங்களை மெதுவாக அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் உரைக்கத் தொடங்கினான். அதை கண்டதும் குருவான முனிவர் மிகவும் மகிழ்ந்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டார். இவை யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த பாலகனின் தாயானவள் அவ்விடம் வந்து தன் மகனின் பேச்சுக்களை கேட்டு பிரபஞ்சத்தில் என்னை விட எவராலும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள முடியாது என்ற நிலையில் கண்களில் நீர் வழிய மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு தனது மகனுக்கு பேசும் சக்தி அளித்த மணிகண்டனை அணைத்த வண்ணம் பிறவி பெருங்கடலை அடைந்தார்கள். 5ஆம் பகுதி நிறைவடைந்தது.